சரி பயிலாக இருக்கானுங்கல்ல மாறி சொக்கணும் அவனுக்கு வரானுங்க. சொக்காங்கிறத இந்த மாறிங்கிற மகால் ஒன்று பிடிச்சவன். சொக்காங்கிறத ரொம்ப சாதுவானவன். அப்போ சொக்காங்கிறவன் சாதுவானவன் சொல்கிறான், மாப்பிள்ள எதுலேயும் எங்கேயும் விட்டு தந்தவன் கெட்டு போகட்டேங்க. புரியுதா? எதுலேயும் விட்டு கொடுடா அப்படின்னு. அப்போ யாரை விட்டு கொடுக்குறது? என் குடும்பத்தை விட்டு கொடுக்குறது. அட போடா அறிவு கேட்டவன் சோரினார். புரிஞ்சுக்கவே மாட்டியாடா நீ? டேய் நீ போகிற, நீ டாஸ்மார்க்கே போகிற, ஒரு மார்க்கெட்டுக்கே போகிற, ஒரு ரோட்டில் பைக்கில் போகிற, ஒரு சைக்கிளில் போகிற, ஏதாவது வம்பு வந்துன்னா அவன் குடிகாரனாக இருக்கலாம், கொலகாரனாக இருக்கலாம், எடுத்தோன்னே போட்டு வெட்டினவன்னா கூட இருக்கலாம். அப்போ சண்டை வந்துட்டுன்னா அவன் எகர்னானா நம்ம என்ன பண்ணணும்? பின் வாங்கிக்கணும். சரிங்க மன்னிச்சுங்க அப்படின்னு அதான் விட்டு தர்றது. அப்படி வந்துட்டா நமக்கு நல்லது. அவன் எங்கேயோ போய் அடிபட்டு உதப்பட்டு சாகும். ஆனால் அது இல்லாமல் பார்த்தாலாண்டா ஒரு கை அப்படின்னு சொன்னால் ரெண்டில் ஒன்று நீ காலி, இல்லைன்னா அவன் காலி, இல்லைன்னா 2 பேருமே. இது தேவையாடா? அதுக்குத்தான் விட்டு கொடுப்பது கெட்டு போவதில்லை, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகும். புரியுதா?